ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவுடைய எபிசோட் 31 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம மேவோட அப்பாவும் நம்ம மேக்கு ஒரு அட்வைஸை தராரு. மே, நீ நல்லாவே வாழ்ந்துட்ட, அதனால அப்பாவோட அட்வைஸை கேளுமா, அதனால கமாண்டர் சேங் தான் உனக்கு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் மேக்கு இதை கேட்டோன்னே பயங்கரமாக கடுப்பாகுது. அப்பா, உண்மையை சொன்னா எனக்கு அவனை மேரி பண்ணணும் அப்படின்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ என்னால் அந்த கமாண்டர் சேங்கை மேரேஜ் பண்ண முடியாது. ஆனால் மே சொன்னா கேளுமா, அப்பா வேற ஊண்டடா இருக்கேன். இந்த மாதிரி டைம்ல வார மாதிரி நெதர் அபிஸ்லேருந்து அடிக்கடி நடக்குது. அதனால உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணதுக்கும் உனக்கு யாருமே இல்லை. சொன்னா கேளுமா, இது உனக்கு கரெக்டா இருக்கும். இல்ல எனக்கு யாரோட ப்ரொடெக்ஷனும் வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் சேங்க போச்சிருக்குன்னா நீங்களே என் மேரேஜை பண்ணி வாழக்கூடாது. நான் வேணா நம்ம இறந்து போன அம்மாக்கு இந்த விஷயத்த சொல்றேன், ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சு. இதை கேட்கும் போது லைட்டாக அவருக்கு கோவம் வரும். ஆனால் திடீர்னு அவரோட உடல்நிலை இன்னமும் அங்கே மோசமாகுது. அப்படியே வாயிலிருந்தும் ரத்தமாக ஊற்றுது. அப்பா, நீங்கள் ஓகே தானா? நான் ஓகே தாம்மா. ஆனால் அந்த அபிசல்லேருந்து வந்த அந்த வித்தியாசமான பாய்சனு அது என் உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிக்குது. அதனால நான் சொல்கிற விஷயமும் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேங்கு ரொம்ப யங்கா இருக்கான். யங்கான டைம்லேயே ஏகப்பட்ட விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கான். அதனால நம்ம ஹிவா செக்டுக்கு அவன் தான் சரியான லீடராக இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம செக்டுக்கு என்ன வேணா ஆகலாம். அதனால நிலைமை இன்னமும் மோசமாவதுக்குள்ள நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். இப்படி இவங்க பேசும்போது அந்த இடத்துக்கு இன்னொரு பர்சனும் வரான். ஆளும் ரிப்போர்ட் பண்றான், தலைவர் சேங் இந்த இடத்துக்கு வராரு. நெக்ஸ்ட் சீன்ல சேங்கோ வரும்போதே சொல்றான், நீங்க அந்த அளவுக்கு அந்த ஆர்மியை நினைச்சலாம் பயப்பட வேணாம். அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும் போது நம்ம யுவா செக்ட் மேல மற்றவங்க யாரையுமே நான் கையை கூட வைக்க விட மாட்டேன். சேங், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப நன்றி. ஆமாம், உங்கள் ஹெல்த்து எப்படி இருக்கு? முன்ன இருக்கிறத விட பரவாயில்லையா? இல்லைனா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நான் ஏதாச்சும் கிங் லெவலில் இருக்க ஹர்பை கொண்டு வரேன். அதனால சீக்கிரமாக உங்களுக்கு குணமாயிடும்ல. சேங், நான் யோசிக்கல, நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க. அட, அந்தளவு நீங்கள் பெரிய வார்த்தைகளை சொல்ல வேணாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நம்மளுக்குள்ள ஒரு நட்பை உருவாக்குறோம், அவ்வளோதான். அப்படியா? ரொம்ப நன்றி சேங். அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன், என்னோட டாட்டர் இவ தான், இவ பேரு மே. இவளுக்கு நீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேனாக இருக்கா. உங்ககிட்ட டைம் வந்தா உங்கள் ஸ்டோரியை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா அவளுக்கு? அங்கே அப்பா இப்படி சொன்னோன்னே மேக்கு ஒரு மாதிரி முகமே மாறும். அங்கே சேங்கும் சொல்கிறான், ஹேய், எனக்கு என் மேலே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா என்ன? உனக்கு பிடிக்கும்னா நான் கண்டிப்பாக ஸ்டோரியை சொல்கிறேன். சரி கண்ணுங்களா, நீங்கள் பேசுங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை நான் பண்ணணும். அதனால நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் போகிறேன். ஆனால் அப்பா, பொறுமையாக அவங்க தலைவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க செக்டை நான் தான் காப்பாற்ற போகிறேன். அதனால பேசிக்காக இவங்க பொண்ணை அப்படியே எனக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு ஒரு தாராளமாக இன்டைரக்டாக அவங்க சொல்கிறாரு. சரி, அப்புறம் என்ன? ஆனால் இவங்க அப்பாவே இப்படி சொல்லும் போது எதுக்காக இந்த பொண்ணு இன்னமும் ஷையா அந்த சைடுக்கா இருக்கா? ஆமே, உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்குமா என்ன? உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்க ரேரான ஃப்ளவரு அந்த மாதிரி விஷயங்களை நான் கொண்டு உங்களுக்கு தரேன். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். வேணும்னா சொல்லுங்க, நீங்க அதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? ஆனா இதை கேட்குற மேவும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவான். சேங்குக்கு இதை கேட்டோன்னே பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா யாருமே இந்த மாதிரி பண்ணதே இல்லை. சரி, திரும்பவும் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளு பேசியெல்லாம் அங்கே பார்க்குறான். கொஞ்சம் நம்ம அங்கே இங்கே வாக்குக்கு போகலாமா? ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப சீனரிலாம் செம்மையா இருக்கு. ஆனால் அப்பயும் அதே மாதிரி தான் ஒரு மாதிரி உம்முன்னு இருப்பான். இதை பார்க்கும்போது சேங்க்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஆமா, எதுக்காக எல்லாத்துக்கும் இல்லை ஹோ இந்த மாதிரியே அவ சொல்ல இருக்கா? எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா நான் போற ஒரு இடத்துலையும் நான் தான் அந்த இடத்துக்கே ஒரு சென்டர் அட்டென்ஷனாக இருப்பேன். எல்லா பியூட்டிஸும் அப்படியே என்கிட்ட நம்ம ஒன்றா இருக்கலாமா, நம்ம கொஞ்சம் வெளியில போகலாமா, அப்படி எப்படின்னு கேட்பாங்க. அப்படியே தூக்கி போடுவாங்க என் மேலே. ஆனால் இவ எதுக்காக என் கூட அப்படி ரியாக்ட் பண்ணலை? அங்கே இப்படி இவங்க 2 பேரும் பேசும்போது ஒரு பயங்கரமான ப்ரெஷர் வானத்தில் அப்பியர் ஆகும். அது வேற எதுவும் இல்லை, நம்ம ஜுன்லினோட மவுண்ட்டு குன்பேங். அதுதான் குன்பேங்க பார்த்தோன்னே, ஆமாம், எதுக்காக இந்த மாதிரி ஒரு டீமன் எம்பரர் அந்த கிரியேச்சர் இங்கே வந்திருக்கு இப்படின்னு தான் அங்கே சேங்கு ரொம்ப ஆச்சரியமாகறான். இந்த சைடு அங்கிளும் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, ஆமாம், நீங்கள் பண்ணுறது சரிதானா? ஏன்னா ஒரு அவுட் சைடு இருக்கு, அப்படியே உங்கள் டாக்டரை ஆஃபர் பண்ணுறது சரிதானா? நல்லா கொஞ்சம் யோசிங்க. இல்லை சேங் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கான். அவன் சின்ன வயசுலயே ஒரு பெரிய லெஜெண்டா இருக்கான். அவனை மாதிரி ஒரு பர்சனுக்கு என் டாக்டரை கொடுக்கறது உண்மையிலேயே ஒரு பிளெஸிங் மாதிரி. அங்க இந்த டைம்ல சர்வன்ட்டும் தலைவர் டீமன் எம்பரர் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கிரியேச்சர் நம்ம செக்டுக்கு வந்திருக்கு. டீமன் எம்பரர் அப்படின்னு மென்ஷன் பண்றது நம்ம குன்பேங்க தான். என்னது, ஒரு டீமன் எம்பரர் அந்த மாதிரி லெவல்ல இருக்க ஒரு பீஸ்டிங்க வந்திருக்கா? அப்பனா என்ன, நானே போகணுமா இப்படின்னு தான் இவரு யோசிப்பாரு. அங்க குன்பேங்கும் அப்படியே பெரிய சைஸ்ல இவங்க செக்டை நோக்கி அங்க வரும். மேவோட அப்பா அதை பார்த்தோன்னே பயங்கரமா
ஷாக் ஆகுறாரு. ஆனா அங்கிளுக்கு இந்த கிரியேச்சரை பத்தி அங்க தெரியுது. ஆமா, இது வந்து அதே கிரியேச்சர் ஆச்சு. அட இரு, உனக்கு வந்து இந்த கிரியேச்சரை பத்தி தெரியுமா என்ன? ஆமா தலைவரு, ஏன்னா இந்த கிரியேச்சர் வந்து அவனோட கிரியேச்சர். சுவாண்டியான் செக்டர்ல இருக்க பீக்கான மாஸ்டர் ஜூன்லின் அவனோட மவுண்ட் இது. என்னது, அந்த பீக் மாஸ்டர் ஜூன்லின் அவன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்? அங்க எல்லாருமே பயந்து போறாங்க. ஏன்னா ஜூன்லினை பத்தி ரீசெண்டா ரூமர்ஸ் அங்க பரவி இருக்கும். ஜூன்லின் ரீசெண்டா ஹேங்கிங் டெம்பிளையும் அந்த பியூர் லேண்ட் அதையும் மொத்தமா தரமட்டமா அழிச்சிட்டானா. அவனை மாதிரி ஒரு டெத்து கார்டு எதுக்காக இங்க வரணும்? என்ன நம்ம செக்டை அழிக்கணும்னு வரானா என்ன? இப்படி இருந்தாங்க மத்தவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். உடனே அங்க மேயோட அப்பாவும் பேரியரை அங்க எடுக்க சொல்லுவாரு. பேரியர் அங்க போனோடனே அந்த இடத்துல நம்ம ஆளுங்களும் பறந்து வராங்க. மே அதை பார்த்தோன்னே அப்படியே ஓடி வரா. ஜூலின், நான் உங்களை இந்த இடத்துல பார்ப்பேன் அப்படின்னு யோசிக்கல. நீங்க வந்தது ஸ்பெசிஃபிக்கா எனக்காகவா, இல்ல இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை போகுது அதை சால்வ் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா என்ன? அங்க ஒரு சைடு நம்ம மேவோட அப்பாவுக்கு ஒரு டவுட் வரும். நான் ஜூன்லினை பார்த்தோன்னே அப்படியே மே வேற அங்க தாவுரா. அப்பனா ஜூன்லின் மேல மேக்கு ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இந்த சைடு நம்ம ஜூன்லினும் அவங்க சொல்றான். உண்மையை சொன்னா ரெண்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆளு மனசுலயே யோசிக்கிறான். நான் இங்க வந்ததுக்கு மெயினான ரீசனே என்னோட சிஸ்டம் தான். இந்த இடத்த ரீச் பண்ணிட்டா என்னோட ஸ்வாட ஒரு இம்மார்டல் லெவல்ல இருக்க ஸ்வாடா மாத்த முடியும். ஆனா பிரச்சனையே என்னன்னா இந்த டைம்லயும் சிஸ்டம் நல்லா கொரட்டை விட்டு அங்க தூங்குது. ஐயோ, இந்த சிஸ்டமுக்கு வேற வேலையில இப்பெல்லாம் என்னன்னு தெரியல. இந்த சிஸ்டம் சரியல, சில பல விஷயத்த ரொம்ப டிலே ஆக்குது. அப்புறமா இந்த சிஸ்டம் கிட்ட பேச வேண்டியதான். இன்னொரு சைடு மேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மேக்கு ஒரு சைடு நம்ம ஹீரோ மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இந்த சைடு கன்ஃபார்ம் பண்ணணும் சொல்லி மேவோட அப்பாவும் அங்கிள் கிட்ட கேக்குறாரு. ஆமா, இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் தலைவர். மேவோட இதையும் என்னதான் அவகிட்ட இருந்தாலும் ஆனா மனசளவுல இங்க இல்ல. அவளுக்கு ஒரு சைடு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு. அங்க இப்படி இவங்க பேசும்போது அந்த இடத்துக்கு சாங்கும் வரான். சாங்குக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. நான் ஆல்ரெடி டிசைப்பிள் அந்த ஜூயாங்க அவங்காலி அப்பங்காரங்காலி, இப்போ இவன் வேற இங்க வந்திருக்கல, ரிவெஞ்ச கொடுக்கணும் அப்படின்னு இங்க வந்துட்டான். இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட விஷயங்களை உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். அந்த ஹேங்கிங் டெம்பிள், அந்த பியூர் லேண்டு இதெல்லாம் நீ மொத்தமா அழிச்சிட்ட. அதே மாதிரி உன்னை ஏதோ டெத் காட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. அது எல்லாத்தையுமே நீதான் பண்ணியா? அது உனக்கு தெரியல. இந்த குவாங் இந்த ஸ்டேட்லயும் பெரிய அளவுல பிரச்சனை வந்து போயின்னு இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வந்திருக்கியா, இல்ல இந்த இடத்துலயும் எங்களை வச்சு அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கியா? அங்க மேக்கு இப்போ நடக்க போற விஷயத்த நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா ஜூன்லினை வேணும்ட்டே இந்த ஆளு சீண்டி பார்க்கணும் அப்படின்னு அங்க ட்ரை பண்றோம். அதனால அந்த இடமே ஒரு மாதிரி இன்டென்ஸா இருக்கும். ஆனா நம்ம ஜூன்லினை, ஆமா நீ யார் பண்ணி அங்க இது கேட்டோன்னே நம்ம லீக்கு பயங்கர சிரிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம ஜூன்லினை இப்போதான் எப்பயுமே வார்த்தைகளை ரொம்ப கம்மியா தான் பயன்படுத்துவான். ஆனா ஹியூமிலியேஷன் வந்துட்டா அது ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். அங்க இதனால எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மெயினா நம்ம சாங்கு பயங்கரமா அங்க கடுப்பாகுறான். ஏதோ என்ன மறந்துட்ட மாதிரியும் என்ன தெரியாத மாதிரியும் நீ இந்த இடத்துல ஆக்ட் பண்றல. என்ன பத்தியும் உனக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாத மாதிரி எதுக்காக ஆக்ட் பண்ண இருக்க? ஆமா, நான் சின்ன சின்ன ஆளுங்கள அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். நீ யாரு? அங்க இது கேட்க ஆளுக்கு பயங்கரமா தான் அங்க கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவோட கதையை முடிச்சிட்டு செக்டியை மொத்தமா அழிச்ச. அதுக்கப்புறம் எங்க ஜூயாங்க அவரையும் நீ முடிச்சிட்ட. எவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத பர்சன் மாதிரி எதுக்காக இப்படி நீ நடிக்கணும்? அங்க இதே மாதிரி அவன் கத்த ஆரம்பிக்க உடனே நம்ம லீவ் வந்து டிஃபன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க அப்பா தான் எங்க செக்ட பயங்கரமா தொல்லை பண்ணாரு. அவரு சீனனால மொத்தமா நம்மளால மூச்ச விட்டான். அதே மாதிரி அந்த ஜூயாங்கு அவனை பத்தி சொன்னா அவன் இறந்து போனதுக்கு அவன் தான் காரணம். ஏன்னா ஆளுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாம எதுக்காக எங்க மாஸ்டர் கூட சண்டை போடணும்? தேவையில்லாம சண்டை போட்டு அந்த இடத்துலயே மொத்தமா அழிஞ்சு போயிட்டான். அங்க ஜூன்லினும் நம்ம லீயை பார்த்து யோசிக்கிறான். பரவாயில்ல, நான் யோசிச்சதை விட ஆளு பயங்கரமா இங்க பேசுறான். ஆனா சில பேரும் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் வேஸ்ட் இப்படின்னு நம்ம ஹாங்க ஒரு மாறி பார்ப்பானா. இதனால ஹாங்காங் ரிலீஸ் ஆகும். ஆளு தான் எதுவுமே பண்ணாம இருக்கான்னு உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா எங்க மாஸ்டர் மேல தப்பே இல்ல, வந்தது அவங்க தப்பு. அவங்க வந்துட்டு அவங்களே செத்து போயிட்டாங்க. நீ எல்லாம் ஒரு ஹோலி சன் அப்படின்னு சொல்லிக்காத. ஏன்னா உங்க ஃபேமிலியே ஒரு கேவலமான ஃபேமிலி இப்படின்னு நாங்க பயங்கரமா சொல்லும் போது ஆளுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கும். சாங்குக்கு கடுப்பாவும் கடுப்புல அப்படியே முச்ச விட்டலான்னு வருவான். ஆனா அதுக்குள்ள மேவோட அப்பாவும் வந்துட்டு, ஹேய் நீங்க ரெண்டு பேரும் நீங்க தான் ஈஸ்டர்ன் டொமைனுக்கு ஒரு பெரிய பில்லர் மாதிரி. அதனால இங்கேயே ஆல்ரெடி பிரச்சனை போகுது. இந்த டைம்ல நீங்க சண்டையிட வேணாம். ஏன்னா இங்க பிரச்சனை போகுதுல, அதை ஒன்னா சால்வ் பண்ணுவீங்களா? ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாவும் இருக்கு. ஆனா சாங்குக்கு இதை கேட்ட உடனே பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா ஆல்ரெடி ஜூன்லின் ஏகப்பட்ட ஆளுங்களை அங்க கொண்டுட்டான். அதனால மேவோட அப்பாவையே அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் விஷயம் கம்முன்னு இருங்க, தேவையில்லாம இதுல நீங்க மூக்க நுழைக்க வேணாம். இதை கேட்ட உடனே அவருக்கும் அவங்க கடுப்பாவும், ஏன் கேட்டே இந்த மாதிரி நீ பேசுறியா? ஆனா அதுக்குள்ள மேவோட அப்பாவுக்கும் ஒரு மாதிரி இரும்பலா வரும். மே தான் அங்க பிடிக்கிறான். அப்படி சாங்கு எதுக்காக எங்க அப்பா கிட்ட அப்படி பேசுற?
பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதை தரணும் அந்த விஷயம் வந்து உனக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? உடனே எல்டர் லூ வந்துட்டு, அட அந்த அளவுக்கு நீங்க இந்த விஷயத்த பெருசா ஏத்துக்க வேணாம். ஏன்னா நம்ம சாங்கு ஏதோ ஒரு கோவத்துல அப்படி சொல்லிட்டாரு. அவரு உண்மையா அப்படி சொல்லணும் அப்படின்னா இல்ல. அதனால இந்த விஷயத்த ஃபர்தரா இன்னமும் கொண்டு போகாம நாங்க வந்து இந்த இடத்த விட்டு போறோம். அங்க இது கேட்ட உடனே நம்ம சாங்குக்கு பயங்கரமா கடுப்பாகுது. என் கண்ணு முன்னாடியே அந்த பர்சன் இருக்கான். எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஏகப்பட்ட ஆளுங்களை அவன் கொண்டுட்டான். இவன் எங்க அப்பாவும் இப்ப என் கூட இல்ல. அதுக்கு காரணம் இவன் தான். ஒரு மங்கி மாதிரி நான் இந்த இடத்த விட்டு பயந்து ஒண்ணுமா? எல்டர்லோ விடுங்க, இன்னைக்கு ஒரு கை பார்த்தே ஆகணும். நான் ரிவெஞ்சை எடுக்காம நான் விட மாட்டேன். வேணா சாங், நீங்க தேவையில்லாம அவரு கூட சண்டை போட வேணாம். ஏன்னா அவரோட கல்டிவேஷன் அது பெருசு. அதனால தேவையில்லாம உங்களையும் நீங்க பிரச்சனை இல்ல போட்டுக்க வேணாம். ஆனா சாங் அங்க கேட்கிற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோவும் அங்க சொல்றான், உண்மையை சொன்னா எல்லாமே நான் டிஃபென்ஸுக்காக ஒண்டிதான் அங்க பண்ணேன். இது கேட்கும் போது ஆளுக்கு இன்னும் வந்து அங்க கடுப்பாவுது. நீ எங்க அப்பாவை கொன்ன, ஏகப்பட்ட ஆளுங்களை இப்படிதான் ஏமாத்தி நீ கொன்னு இருக்க. இந்த இடத்துல சோலாசன் அந்த பாடி என் கிட்ட இருக்கு. அதே மாதிரி நான் ட்ரிபுலேஷன் லெவல்ல இருக்கேன். கண்டிப்பா இந்த இடத்துல நான் தான் இன்வென்சிபிள். முடிஞ்சா என் கூட சண்டை போடு. இந்த வாட்டி ஃபேரா சண்டை போட்டு என்னை டேக் டவுன் பண்ணி பாரு. உடனே நம்ம ஹாங்கோ முன்னாடி வந்துட்டு, உண்மையை சொன்னா எங்க மாஸ்டரை உன்னால தொடக்கூட முடியாது. ஏன்னா அவரை தொடுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. அவரோட பவர்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஈவன் எங்க குன்னு முன்னாடியே உன்னால நிக்க முடியாது. அவன் முன்னாடி உன்னால நிக்க முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பாரு. குன்னுன்னு கேட்டோன்னே அவங்களுக்கு புரியல. ஆமா, குன்னு யாருப்பா? குன்பேங் இப்படின்னு நாங்கள் சொல்ல, குன்பேங் அங்கே அப்பியராகவும், இதுதான் என்னோட குன்னு. இது ஒரு ஏன்ஷியண்டான டிவைன் பீஸ்ட். அங்கே குன்பேங்கோட சைஸே ரொம்ப மேசிவாக இருக்கும். அதோட பல்லெல்லாம் பயங்கரமாக இருக்குமா. அதை பார்க்குற ஆள் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, நான் வந்து ஒரு மவுண்ட்டு கிட்ட சண்டை போடணுமா? அப்பனா என்னோட மவுண்ட்டை ரொம்ப கீழ்த்தனமாக பார்க்குறியா என்ன? இல்லை, நான் வந்து ஒரு ஆர்டினரியான பர்சன் கிடையாது. நான் ஈஸ்டர்ன் ரீஜனில் ஒரு மிகப்பெரிய ஆள். நான் போயும் ஒரு மவுண்ட்டு கிட்ட சண்டை போட்டேன்னா என்னோட ரெப்புடேஷன் அங்கே என்ன ஆகும்? இதை கேட்குற ஹாங்கும், ஆமாம், ஃபர்ஸ்டே உன்னை ஓட விட்டேன். உன்னை மாதிரி ஒரு பர்சன் என் கிட்ட சண்டை போடுறதுக்கு தகுதியே இல்லை. ஆமாம், உன்னோட பேர் என்ன சொன்ன? குன்னு தானே? இப்பயே உன்னோட கதையை முடிக்கிறேன், வா சண்டை போடு. அங்கே குன்னும் அப்படியே வாயை தோந்துன்னு பயங்கர வேகமாக வரும். வரும்போதே பின்னாடி எல்டர்லுவும் சாங் கிட்ட சொல்கிறாரு, சாங் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ஏன்னா அந்த பீஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு ஏன்ஷியன்டான பீஸ்டோடைய டிசெண்டன்ட். அதோட பேரு குன்பேங். ஆனால் சாங் அதை பற்றி கவலைப்படல. ஆளு சன்ஃபிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபிஸ்ட்டை ரெடி பண்ணிருக்கான். ஆனால் ஒரு ப்ளூ கலரில் லைட்டு மாதிரி குன்பேங்கு செம்ம வேகமாக சாங் அங்கே தாக்க வரும். சாங்கோட கையில் அந்த பவர் ரெடியானோடனே பயங்கரமாக நம்ம குன்பேங் மேலேயே அங்கே தாக்குறான். அந்த அட்டாக்கும் டைரெக்டாக குன்பேங் மேலேயே அங்கே படம். ஆமாம், என்னோட அட்டாக் அது வந்து எப்படி இருந்துச்சு சொல்லு. யோசிச்ச மாதிரியே நம்ம சாங் வந்து பெரிய ஆளு. ஏன்னா அவர் முன்னாடி இருக்க எனிமிலாம் அவர் பார்க்க மாட்டாரு. முன்னாடி யாராக இருந்தாலும் மொத்தமாக ஒரு மூச்சை விட்டுருவாரு. ஏன்னா ப்ரெஷரே அந்த அளவுக்கு இன்கிரெடிபிளாக இருக்கு. ஈவன் இன்கிரெடிபிளான கிரியேச்சர் குன்பேங் அதையும் ஆளு மூச்சை விட்டான். அங்கே ஜிங்குக்கு கவலையாக இருக்கும். மாஸ்டர், நம்ம குன்னு வந்து டேஞ்சரில் இருக்கான் என்ன? ஆட பொறுமா, நம்ம கொன்னுக்கு எதுவுமே ஆகல. அதனால ஜஸ்ட் நீ பாரு. அங்க இதெல்லாம் தெரியாத நம்ம சாங்கும் ஜூன்லினை பார்த்துக்கினே சொல்றான், ஜூன்லின் என்னை மன்னிச்சிரு. ஏன்னா தெரியத்தனமா உன்னோட மவுண்டா இருக்கிற குன்பேங் அதோட கதையை நான் மொத்தமா முச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பாவம், ஒண்ணுமே தெரியாம அழிஞ்சு போயிடுச்சு. அப்படியா யோசிக்கிற? கொஞ்சம் நல்லா பாரு. ஆனா அதுக்குள்ள கொன்னு பயங்கரமா வந்து ஒரே ஒரு அடி அடிப்பான். அதுக்கே ஆளோட நிலைமை மோசமாகுது. கொன்னு அப்பயும் விடல, ஒரு பயங்கரமான பீமை வச்சு ரொம்ப தூரமா சாங் அங்க தள்ளி விடும். சாங்குக்கு அங்க தெரியல. ஆமா, பொடி பயலே, நீ யாரு? என்ன ஆச்சு? என்ன உனக்கு தெரியலையா என்ன? நான் தான் கொன்னு. நீ இன்னமும் சாகலையா? ஆமா, உண்மையை சொன்ன நான் சாகல. இங்க சாக போறது நீதான். பீஸ்டா இருந்துட்டு என்கிட்டயே நீ கேலி பண்றல, உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன். ஏன்னா என்னோட சோலார் இம்மார்டல் பாடி எந்த அளவுக்கு இன்கிரெடிபிள் தெரியுமா? உனக்கு அதை பத்தி ஒண்ணுமே அங்க தெரியாது. அப்படியா? கொன்னுக்கு உன்னை பார்க்கும் போது பயமா இல்ல? அங்க 2 பேரோட பஞ்சும் பயங்கரமா மோதிக்கும். ஜிங்குக்கும் அங்க அவ்வளோ சந்தோஷம். அப்படிதான் கொன்னு மூச்சு விடு. மேவோட சப்போர்ட்டும் நம்ம குனுக்கு தான். குன்னு பயங்கரமா அடி விடாத. அங்க சாங்குக்கு இன்னமும் அங்க சுத்தமா ஐடியாவே இல்லை. ஏன்னா சண்டை எவ்வளவு நேரத்துக்கு போதும். அதுக்கேத்த மாதிரி இந்த பையன் அவன் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆயின்னு இருக்கான். என்ன கதை இது புரியலையே. கீழே இதை பாக்குற எல்டர் லூக்கும் அங்க சுத்தமா ஐடியா இல்ல. குன்பேங்கோட டிசெண்டண்டா இருக்கிற இந்த பையன் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இவன் சாங்காலேயே அந்த பர்சனை அங்க தடுக்க முடியல. அங்க சாங்குக்கு ரொம்ப கடுப்பாயிடும். அவன் கிட்ட இருக்கிற ஒரு கிரேட்டான டெக்னிக்கை ஆளு பயன்படுத்துறான். அவன் ஒரு பெரிய ஸ்வாடை அவனோட பவரை வச்சு அங்க வர வைக்கிறான். இந்த சைடு அதுக்கேற்ற மாதிரியே குன்பேங்கும் பஞ்சை வச்சு அங்கே தாக்கும். அந்த கத்தியும் பஞ்சும் இணையும் போது குன்பேங்கோட பஞ்சு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதனால அந்த ஸ்வாடையை அப்படியே சுக்குநூறாக உடைய ஆரம்பிக்குது. அங்கே ஒண்டி நம்ம குன்னு நிற்காம வயிற்றுலேயே ஒரு அடி. இதனால ஆளோட நிலைமையே மோசமாகுது. சரி, அவ்வளோதான், குன்னு வந்து விட்டுரும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அது விடுற மாதிரி இல்லை. மூஞ்சில் வானத்துலேருந்து ஏதோ ஒரு தண்ணி ஊற்றும். ஆனால் வானத்துலேருந்து ஊற்றல, அங்கே குன்னு ஒன்றுக்கு அடிக்கும்.
ஆஹா ஓஹோ இது நல்லா இருக்குப்பா. இதை பார்க்குற ஜிங்குக்கும் மேக்கும் அவங்க அவ்வளோ சந்தோஷம் பயங்கரமா சீரப் பண்றாங்க. இந்த சைடு அந்த எல்டருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுது. இவங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். எங்க சேங்க எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்களே, நான் கண்டிப்பா விட மாட்டேன். அந்த ஓல்டு மேனும் வித்தியாசமான செயின் அட்டாக்கை நம்ம கூன் மேல அங்க பண்றான். அந்த அட்டாக் படலான்னு வரும்போது நம்ம ஜூன்ல நாங்க வரோம். என்னையா கிளவா, அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா? நான் இருக்கும் போதே என்னோட குன்னு அவன் மேல நீ கைய வைக்கலான்னு பாக்குறியோ? கையே இருக்காது பாத்துக்கோ. ஸோ இப்படி நம்மளால சொல்ல இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.